வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜக வேட்பாளர் பட்டியலில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் பெயர் இடம்பெறவில்லை. அண்ணாமலையின் ஆதரவாளர்களுக்கும் சீட் மறுப்பு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை. காணொலியில் நடைபெற்ற ஆலோசனையில் மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அமமுக நிர்வாகியும் சோளிங்கர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவுமான பார்த்திபன் திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடும் 27 வேட்பாளர்களின் பட்டியல் வெளியீடு. சாத்தூரில் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அவிநாசியில் மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் போட்டி. மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை, விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணி போட்டி. கோவை வடக்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன், நாகர்கோவிலில் எம்.ஆர். காந்தி போட்டி. பாஜக வேட்பாளர்கள் பட்டியலில் 5 பெண்களுக்கு வாய்ப்பு. சிட்டிங் எம்எல்ஏக்கள் 3 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துள்ளது பாஜக. டிரவிடியன் மாடல் 2.0வில் உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தகவல் தொழில்நுட்ப தொழில்களை வளர்ப்பதிலும் ஏற்றுமதிகளை பெருக்குவதிலும் தமிழ்நாடே இந்தியாவில் முதலிடம். 10 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், 30 புதிய சிப்கா தொழில் வளாகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு பெருமிதம். தியாக திருநாளான புனித வெள்ளி தினத்தில் இயேசுபிரானின் தியாகங்களையும் துணிவையும் நினைவு கூறுகிறேன். உலக மக்களின் பாவங்களையும் துயரங்களையும் தூக்கிச் சுமந்தவர் இயேசு என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி வாக்கு சேகரிப்பு. வீடு வீடாக சென்று தனக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கும்படி ஆதரவு திரட்டினார். பெரம்பூர் தொகுதி வேட்புமனுவில் குற்ற வழக்கின் விவரத்தை தெரிவிக்காத தவேக தலைவர் விஜய். திருச்சி கிழக்கிற்கான வேட்புமனுவில் தன் மீது 2 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்துள்ளதாக சர்ச்சை. நிலக்கோட்டையில் திமுக வேட்பாளர் நாகஜோதியை ஆதரித்து திமுக எம்பி கனிமொழி பரப்புரை. 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்ய முயற்சிக்கும் என்டிஏ கூட்டணிக்கு பாடம் புகட்ட வேண்டும். 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம், கிராமப்புற மக்களுக்கான திட்டம். அது இன்னைக்கு பிஜேபி அறவே ஒழிக்கக்கூடிய வகையில அதை மாத்தி மகாத்மா காந்தி பேரை கூட எடுத்துட்டு விபி ஜீராம்ஜி அப்படின்னு மாத்தி அவருடைய பேரை எடுத்துட்டு எந்த ராம கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. தனக்கு எதிராக வெளியிடப்பட்ட அவதூறு வீடியோக்களை உடனடியாக நீக்க வேண்டும். யூடியூபர் மாரிதாசுக்கு ஆசா தரப்பு வக்கீல் நோட்டீஸ். நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்காவிட்டால் மான நஷ்ட ஈடு வழக்கு தொடரப்படும் என எச்சரிக்கை.
எனது பேச்சுகளை ஆங்காங்கே துண்டித்து எடுத்து கோர்த்து யூடியூபர் மாரிதாஸ் பதிவு செய்துள்ளார் என திமுக எம்பி ஆர் ராசா குற்றச்சாட்டு. தனது நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள இந்த வீடியோக்களை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சசிகலா மீது அவரது கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அதிருப்தியில் உள்ளதாக தகவல். முன்னாள் அரசு கொறடா நரசிம்மன், முன்னாள் அமைச்சர் ஆனந்தன், பூவை கந்தன் உள்ளிட்டோர் விலக முடிவெடுத்துள்ளதாக தகவல். திருச்சி டிஜிபியாக இருந்த வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சீமானுக்கு ஆதரவாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. ₹8,000 கூப்பன் கொடுத்தால் இழந்ததை வாங்க முடியுமா என சீமான் கேள்வி. 10 லட்சம் கோடி கடனை பெற்று திமுக அதிமுக என்ன திட்டங்கள் செய்தது எனவும் பல்லடம் பரப்புரையில் காட்டு. தமிழ்நாட்டில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை இறுதி செய்வதில் தொடர் தாமதம். தமிழக காங்கிரஸ் எம்பிகளுடன் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் காணொலியில் ஆலோசனை. விஜயை விட அதிக அரசியல் அனுபவம் தனக்கு இருப்பதாக நடிகர் கருணாஸ் பேட்டி. திரைப்பட புகழை வைத்து எந்த மக்கள் பிரச்சினைக்கு குரல் கொடுக்காமல் முதல்வர் வேட்பாளர் என சொல்வது ஏற்புடையது அல்ல என கருத்து. காலம் நீங்கள் இந்த தமிழகத்திற்கும் தமிழ் சார்ந்த மக்களுக்கும் தமிழுடைய பிரச்சனைகளுக்கும் எதற்கு நீங்க முன்னெடுத்து வந்தீங்க, எதற்கு களத்துல வந்து நின்னீங்க? அப்படி பார்த்தீங்கன்னா விஜயை விட அரசியல் அனுபவம் உள்ளவன் நான் தாங்க. விஜயை விட அரசியல் அனுபவம் உள்ளவன் நான் தான். நீங்க என்ன தேர்தலே போட்டியே போடல. நான் ஏற்கனவே போட்டு ஜெயிச்சு 5 வருஷம் மக்களுக்கான சேவையை நான் பண்ணிருக்கேன். அதனால நீங்க ஹீரோவா இருக்கிறதுனால நீங்க காமெடியன் தான் ரியல் ஹீரோ. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. தஞ்சாவூர் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் முரளிதரன் கட்சியிலிருந்து நீக்கம். வேட்பாளர் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே தஞ்சையில் வேட்புமனு தாக்கல் செய்ததால் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நடவடிக்கை. கோவையில் கூடுதலாக தொகுதிகளை பெற்றிருந்தால் போட்டியிட இருப்பேன் எனவும் அண்மையில் நடைபெற்ற பாஜக மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலை பேசியதாக தகவல். கோவையில் பாஜகவின் செல்வாக்கிற்கு ஏற்ப 2 அல்லது 3 தொகுதிகளை பெற்றிருக்கலாம் என கருத்து தெரிவித்ததாகவும் தகவல். ராமதாஸ் அணியினர் பாமக கொடியையும் துண்டையும் பயன்படுத்தக்கூடாது என அன்புமணி தரப்பினர் எதிர்ப்பு. நடவடிக்கை எடுக்க கோரி ராமதாஸ் அணி வேட்பாளர் தலைமையில் வந்தவாசியில் மறியல் போராட்டம். போராட்டத்துக்கு பயப்படுறவங்க இல்ல சார். நான் ஒன்னே சொல்லிடுறேன், உங்க மாவட்டம் சார் நாளைக்கு இங்க வர மாட்டாரு. அப்ப வேடிக்கை பார்த்து சார் ஒண்ணு நல்ல வீடியோ இருக்கு. ஏப்ரல் 21 முதல் 23ஆம் தேதி வரை தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிட தடை. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஐந்து மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடைபெறும். ஏப்ரல் 9, 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும். தமிழ்நாடு, கேரளா, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். திண்டுக்கல்லில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமியின் காரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. பரிசு பொருட்கள் பணம் இருக்கிறதா என அதிகாரிகள் ஆய்வு. நாற்பத்தைந்து ஆண்டுகால உழைப்பை ஒரு நிமிடத்தில் தூக்கி போட்டு விட்டார்கள். கோபி குள்ளம்பாளையத்தில் தாவேக வேட்பாளர் செங்கோட்டையன் உருக்கமான பேச்சு. இந்த இயக்கத்திற்காக அரும்பணியாற்றுகிற போது ஒரே மணித்துறையில் என்னை உறுப்பினராக கூட நீக்கப்பட்டார்.
இது தமிழகத்தின் வரலாற்றில் நடைபெறாத ஒன்று. லால்குடி அருகே தாவேக வேட்பாளரின் மைத்துனர் வீட்டில் 50 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் சிக்கியதாக தகவல். ஜெயங்கொண்டத்தில் நகை கடைகளுக்கு விற்பனை செய்வதற்காக எடுத்துச் சென்ற 177 சவரன் நகை, 5 கிலோ வெள்ளி பொருட்கள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் தீ விபத்து. மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என தகவல். பாலக்கோடு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக வந்து 60 அடி ஆழக்கிணற்றில் பச்சிளம் குழந்தையுடன் பாய்ந்த கார். நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வைரல். ராமநாதபுரம் RS மங்கலம் அருகே திருமணமான பட்டதாரி இளம்பெண் கோவையில் தற்கொலை. இளம்பெண் சாவதற்கு முன்பு பேசிய ஆடியோ இணையத்தில் வைரல். நீ கேட்கறது ஒவ்வொரு கேள்வி, நீ என்னை எப்பெல்லாம் நடத்துற, நீ எப்படி என்னை பாத்துக்கிற, நான் ஒவ்வொரு நாளும் நொந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு உன்னை பிடிக்குன்ற ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கூட இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ பண்றது பெரிய டார்ச்சரா இருக்கு. நீ என்னை நல்லா தான் பாத்துக்கிற அப்படின்றதுக்காக நான் ஏதோ நடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அது கிடையாது, அது உண்மையே இல்லை. நீ நல்லா இருக்கணும், நான் ஏன் என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கணும்? உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெற்ற பெரிய வியாழன் இறை வழிபாடு. ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. உம் திருமகனுடைய பாடுகளின் பயனாக பரமக்குடி முத்தால பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு பால்குட வைபவம். சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன்.